வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 4th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈஸியான 2 மார்க் கொஸ்டின் அண்ட் அதே நேரத்தில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஈஸியாக ஒரு 2 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாமா? டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ரெண்டு பக்கமும் கன்சர்வ்டு தான். சரியா? கவனமாக படிக்கணும். டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு பக்கமும் சேம். ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட். ஃபோர்ஸஸ் இன்வால்வ்டு ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இன்வால்வ்டு ஆர் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அங்கே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கவனமாக படிக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட், மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபேட்டட். இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன செய்யாது அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி டிசிபேட்டட் இன்ட்டு ஹீட், லைட் அண்ட் சவுண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். எலாஸ்டிக் கொலிஷன்னா 2 ரப்பர் பால் மோதுறது. இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா 2 ட்ரெயின் மோதுறது. 2 ரப்பர் பால் மோதிச்சுன்னா என்ன செய்யும்? மோதின பிறகு மறுபடியும் ரெண்டும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ அங்கே எந்த எனர்ஜியும் லாஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் 2 ட்ரெயின் மோதிச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ அதிலேருந்து சவுண்டு வெளில வரும் இல்லையா? பயங்கரமான சவுண்டு மோதிச்சுன்னா. இன்னும் பயங்கரமாக மோதிச்சுன்னா தீ பிடிச்சிரும். அப்போ அங்கேருந்து ஹீட் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீ பிடிக்கும் போது லைட் எனர்ஜியும் வெளில வரும், ஒரு பெரிய வெளிச்சமும் வெளில வரும் இல்லையா? அப்போது இன்எலாஸ்டிக் கொலிஷனில் இப்படிலாம் வெளில வந்த அந்த லைட்டு, ஹீட்டு, சவுண்டு எனர்ஜியை மறுபடியும் நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல அப்படி மோதும்போது வந்த சவுண்டு, லைட்டு, ஹீட் எனர்ஜியை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எலாஸ்டிக் கொலிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இந்த 4 பாயிண்ட்டை அழகாக எழுதிடலாம். கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக 2 மார்க்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ.